தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். மூடா விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பார்வதியை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். முதல்ல இந்த வழக்கின் பின்னணி என்ன என்று பார்த்தால், முதல்வர் சித்தராமையா மனைவி பார்வதிக்கு சொந்தமான 3.16 ஏக்கர் நிலத்தை மேம்பாட்டு விஷயத்திற்காக கையகப்படுத்தியது மைசூர் நகர மேம்பாட்டு கழகம். இதற்கு பதிலாக நகரின் மைய பகுதியில் அவருக்கு 14 வீட்டு மனைகள் வழங்கப்பட்டது. இதில் முறைகேடு நடந்திருப்பதாக சமூக ஆர்வலர் ஸ்நேகமயி கிருஷ்ணா என்பவர் புகார் அளித்திருந்தார். அது தொடர்பான விசாரணை லோக் ஆயுக்தாவில் நடைபெற்று வருகிறது. இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறையும் ஒரு பக்கம் விசாரணை நடத்தியது. அமலாக்கத்துறை விசாரணையின் போது 142 வீட்டு மனைகள் சட்டவிரோதமாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இதில் 14 மனைகள் சித்தராமையன் மனைவி பார்வதிக்கு 14 மனைகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை கடந்த ஜனவரி 3ஆம் தேதி அதே போல கடந்த வாரமும் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த 2 நோட்டீஸ்களுக்கும் பதிலளிக்காத நிலையில் நாளை ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை கேட்டுக் கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதை எதிர்த்துதான் பார்வதி தரப்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் FIR-ஐ ரத்து செய்ய வேண்டும் என்ற வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் இந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை ஏற்ற நீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதில் பார்வதி அவர்கள், முதல்வர் சித்தராமையன் மனைவி பார்வதி அவர்கள் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஆஜராக வேண்டியதில்லை என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. வழக்கின் விசாரணை பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு வரும் வரை, இந்த மனுவில் தீர்ப்பு வரும் வரை அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டியதில்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.